கவலை யார் தந்தால் என்ன? புன்னகை நம்மிடம் தானே ஆக சிரித்துக்கொண்டே நகர்வோம். சில பேர் நம்மளை வந்து காயப்படுத்தணும், அவங்கள வந்து அழ வைக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எண்ணங்களால் நம்மளை வந்து நிறைய காயப்படுத்துகிற ஆளுங்க இருக்காங்க. அது நம்மளை சுற்றி நிறைய இடத்துல இருக்கும். அதனால் அவங்கள வந்து காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் நாம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது வந்து பெரிய விஷயம்தான். அதனால் அவங்க முன்னாடி நாம் ஒரு காலம் அழுவே கூடாதுங்க. நம்ம விழுந்துடவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து ஜெயிக்கவே விடக்கூடாதுங்க. கண்டிப்பாக ஒரு காலம் நம்மளை வந்து கீழே தள்ளுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னா, நாம் கீழே விழுந்தாலும் மண்ணு ஒட்டாத எந்திரிச்சிடணும். ஆமாம். அதனால் புன்னகை வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தருங்க. அதனால் புன்னகை நம்மக்கிட்ட தான் இருக்குது, அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஆல்வேஸ் சிரிச்சுக்கிட்டே இருங்க. உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஓகேவா?